விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த ஹோம் கார்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் இருந்துச்சுன்னா சொல்லிடுறேன்ப்பா. ஆனால் ஹோம் கார்டு பற்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 20ஆம் தேதி அந்த இது தொடர்பான ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வருது. வந்த அன்னைக்கே கூட எனக்கு தகவல் வரும்னு சொல்ல முடியாது. வந்துருச்சுன்னா தாமதம் இல்லாமல் பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் டிஎன்பிஎஸ்ஆர்பி குறித்து கிடைத்த தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். அப்புறம் மற்ற எல்லாத்தையும் நம்ம பொதுவாக எல்லாமே போட்டுட்ருக்கோம் இல்லையா? அதனால் அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான பதிவு. வேலூர் சிறைத்துறை டிஐஜி மேடம் ராஜலட்சுமி மேடம் உட்பட ஒரு 14 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கு. இப்போ இதனுடைய பிரிமா பேசிய அறிக்கை முதல்கட்ட விசாரணை முடித்து அந்த அறிக்கையை வருகிற 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்குது. அதில் பிரிமா பேசி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உயர்நீதிமன்றம் முடிவுக்கு வந்துருச்சு. அது என்னன்றதை அந்த வழக்கு குறித்து ஒரு சின்ன ப்ரீஃப் பார்ப்போம். இது ஒரு கைதி, ஒரு மர்டர் அக்யூஸ்டு, லைஃப் கன்விக்டு. அவர் வேலூர் ஜெயிலில் இருக்கிறார். இது எதுக்கு ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வழக்கினுடைய போக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சாமானிய மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீதான நம்பிக்கை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான வழக்கு. ஒரு ரொம்ப சாமானிய மக்கள், ஆனால் ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டு, லைஃப் கன்விக்டு. அந்த கன்விக்டினுடைய அம்மா கலாவதி, அந்த அம்மா சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அதன் மீது ஒரு உத்தரவு வாங்குகிறாங்க. அப்போது ஒரு சாமானியராக இருந்தாலும் ஆனால் அவங்க நீதிமன்றத்தினுடைய கதவு தட்டப்படும் பொழுது, அந்த அவர்களுடைய வழக்கில் ஒரு நியாயம் இருக்கும் பொழுது, அது எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் ஒரு ஆட்டிடும். அப்போ அதிகார வர்க்கத்திற்கும் ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு எல்லை மீறி அந்த அதிகாரத்தை அந்த அபியூஸ் ஆஃப் பவர் பண்ண முடியாது. ஏன்னா அதிகார துஷ்பிரயோகம் அது பண்ண முடியாது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு உதாரணம். அது என்ன லெவலில் இருந்தாலும், ஏன்னா ஜெயில் ஒரு தனி உலகம். ஆனால் நம்மளே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 30 வருஷம் இருந்த ஆள்னாலும் ஒரு எல்லை தாண்டி ஜெயிலுக்குள்ளே நான் போனதே கிடையாது. ஒரு சில ஸ்ட்ராங் எஸ்கார்டுக்கு அந்த கேட் வரைக்கும் தான். அப்புறம் மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய அட்வொகேட் ப்ரொஃபஷன் சார்பாக போனோம்னா நம்ம அந்த அக்யூஸ்டு பார்க்குறதுக்கான அதுக்கான ஒரு அறை இருக்குது. அதை தாண்டி நம்ம போக முடியாது. நம்ம அங்கே உட்காந்துருப்போம். அவங்க சிறை காவலர்கள் அவங்கள உள்ளே போய் அழைத்து கூட்டிகிட்டு வருவாங்க. அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் தான். ஆனால் குறிப்பிட்ட டயத்தில் பேசிவிட்டு அப்புறம் அனுப்பிச்சி விட்றணும். அவ்வளோதானே தவிர உள்ளே என்னன்றதை பார்க்கவே முடியாது. அப்படின்னும் போது அது ஒரு தனி உலகம். அது அவர்கள் வைக்கிறது தான் அதற்கான சட்டம் மாதிரி. அவர்கள் வைக்கிறது தான் என்னதான் ஜெயில் மேனுவல் அது இது எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஒரு தனி ராஜாங்கமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் கூட பார்த்தோம்னா அவர்களுக்கு உரிய அந்த பண வரவு செலவு இதெல்லாம் உள்ள ஒரு கேண்டீன் வச்சு நடத்துவாங்க. அதில் எவ்வளவோ பணம் புழங்குதுன்னுவாங்க. அப்புறம் சாதாரணமாக 2000 இப்போ எந்த சென்ட்ரல் பிரிசனாக இருந்தாலும் ஒரு 2000 பேருக்கு குறைவில்லாமல் இருப்பாங்க. அதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா ஒரு கைதிக்கு அலாட் ஆகுதுன்னு வைங்க. ஒரு 10 ரூபா எடுத்தாலே எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. ஒரு 10 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கைதி தலையில் 10 ரூபா எடுத்தாலே ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகும், எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகும். இது எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். அந்த அளவுக்கு அதில் பணம் புழங்கக்கூடிய ஒரு துறை. அவர்களுக்கு அதுதான் மெயினான இது. அப்படின் போது அது ஒரு தனி ராஜாங்கமாக இருக்கும். அதுக்குள்ளே போய் ரொம்ப நீங்கள் பார்க்க முடியாது. அப்புறம் கைதிகளுக்கான சில சலுகைகள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுகளில் இவர்களுக்கான சில வசதி வாய்ப்புகளை பெறுவாங்க இங்கே உள்ளே இருக்கக்கூடியவர்கள். இப்போ கூட அந்த கர்நாடகா பெங்களூர் அதில் அந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அவர் தர்ஷன் அப்படின்ற ஒரு நடிகர் ஒரு மர்டர் கேஸில் மாட்டிக்கிட்டார். அவருடைய ரசிகர் தான் ரேணுகா சாமி அப்படின்ற ஒரு ஃபார்மசி என்னுடைய சேல்ஸ்மேனு. ஆனால் அவர் கூப்பிட்டு அடித்து அவருடைய தோட்டத்து வீட்டில் வச்சு அடித்து அதில் அந்த ஆள் இறந்து போய் ஒரு மர்டர் கேஸில் மாட்டிக்கிட்டு இப்போ அவருடைய பெண் தோழி இப்போ பவித்ரா கவுடா மற்றும் ஒரு 15 பேர் இப்போ எல்லாம் ரிமாண்டில் உள்ளே இருக்காங்க. அது இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அவர் எந்த அளவுக்கு அந்த பரப்பன அக்ரஹார ஜெயிலில் எவ்வளோ வசதி வாய்ப்பாக கையில் ஒரு கையில் டீ கப்பு ஒரு கையில் தம்மு அடிச்சுக்கிட்டு சும்மா லானில் ஃப்ரீயாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ ஏதோ பெல்லாரி ஜெயிலுக்கு மாற்றிட்டாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் டைட்டில் இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த ரிலாக்ஸேஷன் ஆகும். அந்த ஜெயிலில் அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா
வசதி செய்வதாக இருந்தாலும் சரி அது அவர்கள் பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க, டைட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி அவர்கள் பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. சரி, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா இவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை சேர்ந்த சிவகுமார். இவர் ஒரு மர்டர் கேஸில் அக்யூஸ்டு கன்விக்ட் ஆகிடுறாரு, லைஃப் கன்விக்ட்டு. இவர் வந்து அங்கே வேலூர் சிறையில் இருக்கிறார். வேலூர் சிறையில் இருக்கிறாருன்னா இவருடைய ஏஜ் வந்து 30 வயசு, கொஞ்சம் நல்லா ஆத்திரமாக இருக்கக்கூடிய ஆள். அதனால் கொஞ்சம் விவரமாக இருப்பார். இவர் வந்து அந்த லைஃப் கன்விக்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளினுடைய வீட்டுக்கு ஆடலியாக போயிடுவாங்க. ஏறத்தாழ ஒரு ஜெயிலுக்கு வந்து அது மாவட்ட சிறைச்சாலை, மத்திய சிறைச்சாலை, கிளை சிறைச்சாலை எவ்வளோ பேர் இருக்கணும், அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இந்த போலீஸ் மாதிரி வந்து அந்த கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை இவங்க நிறைய வந்து ஆடலிக்கெலாம் பயன்படுத்த முடியாது. அதனால் ஓரளவுக்கு அந்த கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட்ஸ் பார்த்து அந்த அக்யூஸ்ட்லேயே வந்து அந்த கன்விக்ட்லேயே வந்து அவங்க ஆடலிக்கு பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் இவர் வந்து டிஐஜி வீட்டு ஆடலி. அது என்னென்னா அந்த தோட்டம் 1, 2, 3 அப்படி எழுதிக்கிடுவாங்க, தோட்ட வேலைன்னு சொல்லி காமிப்பாங்க. அதுக்கு அது பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து அந்த ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் போட்டு வர்றாங்க பாருங்க, அவங்கெல்லாம் வேலை பார்த்து தான் இது பண்ணணும். அதனால் அந்த வேலைக்கு பயன்படுத்துறதுல இங்கே போயெல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து இந்த டிஐஜி மேடம் ராஜலட்சுமி அப்படின்றவங்க வீட்டில் அவர் பார்க்குறாரு. வெள்ளூர் டிஐஜி. வெள்ளூர் டிஐஜினா வெள்ளூரும் கடலூரும் ஒரு ரேஞ்சு அவங்களுக்கு. வெள்ளூருக்கு ஒரு சூப்பரண்ட், எஸ்பி லெவலில் ஒரு சூப்பரண்ட் இருப்பாங்க, கடலூருக்கு ஒன்று இருப்பாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து டிஐஜி மேடம் இருப்பாங்க. அவங்க வீட்டில் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் கடந்த ஏப்ரல் மாதம், அதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, இவங்க சந்தேகப்படுறாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ 4,5 லட்சம் ரூபா பொருள், பணம், நகை, வெள்ளி இந்த மாதிரியான இதெல்லாம் காணா போச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு 95 நாள் ஒரு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், தனிமை சிறைன்னு வாங்க, அதில் வந்து வச்சிடுறாங்க. 96 நாளைக்கு வச்சு பயங்கர டார்ச்சரு, அடி, உதை, இது எல்லாம். இந்த எங்கடா வச்சுருக்கேன் என்ன ஏதுன்னு. ஏன்னா ஒரு வேலை பார்த்த இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சோண்டு ஒரு பணம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அந்த மண்ணில் புதைச்சி வச்சுருந்ததுனால. அதனால் இது இவர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சிவகுமார் தான்னு. ஒரு கேம்பஸ் மாதிரி இருக்கும், பக்கத்துலேயே இவர் எடுத்தாருனால எப்படி வெளியே கடத்த முடியுமா? கடத்தலாம். இவரை யாராச்சும் பார்க்குறதுக்கு வர்றவங்க கொள்றவங்க அவரை போய் இவர் ஃப்ரீயாக பார்ப்பார். கொஞ்சம் நல்ல ஒரு பழக்கம் வந்து அந்த க்ளோஸ் ஆக்சஸ் வந்துருச்சுன்னா இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக போக வர, அங்கே பக்கத்தில் கடைக்கு போக அந்த மாதிரிலாம் இருப்பார். அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் உங்களது அபியூஸ் தானே இது எல்லாமே, உங்களது அதிகார துஷ்பிரயோகம் தானே இது எல்லாமே. ஒரு மர்டர் கேஸு அக்யூஸ்டாக அந்த கன்விக்ட்டு அவரை எப்படி நடத்தணுமோ, எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அப்படித்தான் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டுது. அப்புறம் பார்த்தோம்னா இவருடைய டார்ச்சரு, அவருடைய இந்த அம்மாவுக்கு, இந்த சிவகுமாருடைய அம்மா கலாவதி, அவங்களுக்கு தெரிஞ்சு சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அவங்க ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் உடனடியாக நீதிபதிகள் வந்து அந்த சிஜிஎம் வெள்ளூர் அவங்க இது தொடர்பாக விசாரித்து எங்களுக்கு அறிக்கை கொடுங்கன்றாரு. அதே மாதிரி சிஜிஎம் வெள்ளூர் அங்கே போய் பார்க்குறாரு. பார்க்கையில் இவ்வளோ ஃப்ளா இருக்குது, இவங்களுடைய அந்த அப்யூஸ் ஆஃப் பவர் இந்த அளவுக்கு இருக்குது, அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நீண்ட அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது இவரை வந்து வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அப்புறம் எந்த விதமான ஸ்பெசிஃபிக் ஆர்டர் எதுவுமே இல்லாமல் அந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு, தனிமை சிறையில் வச்சுருந்துருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இவர் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகுந்த காயத்துக்கு உள்ளாயிருக்கிறாரு அப்படின்லாம் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக இது பண்ணுறாங்க. நீதிமன்றமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. உடனடியாக நீதிமன்றம் டிஜிபிக்கே உத்தரவு போடுது, சிவகுமாருக்கு வந்து உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், வெள்ளூர் சிறையிலிருந்து அவரை சேலம் சிறைச்சாலைக்கு மாற்றுங்க, இந்த தவறு செய்த அதிகாரிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கைப்படி, சிஜிஎம் கொடுத்த அறிக்கைப்படி வழக்கு தாக்கல் செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுங்க, அந்த வழக்கையுமே சிபிசிஐடி விசாரிக்கட்டும் அப்படின்னு அவங்க போட்ட உத்தரவுலேயே சிபிசிஐடியுடைய முதல் கட்ட அறிக்கையை 18ஆம் தேதி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே வந்து அந்த ஹைகோர்ட்டினுடைய டைரக்ஷனாக அவங்களே வந்து எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அம்மா வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜு, ஆனால் வழக்கில் மாட்டிக்கிட்டாங்க. நீ ரிட்டையர்ட் ஆகிறது நாட் அலோவ் டு ரிட்டையர் அந்த மாதிரி ஆயிரும். இது இப்போ நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு ராஜலட்சுமி மேடம் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு சட்டப்படி நீங்கள் செயல்படுறீர்களா, சட்டத்திற்கு மீறி செயல்படுறீங்களா? சட்டத்துக்கு மீறி அதிகார துஷ்பிரயோகம் எப்படினாலும் மாட்டிக்கிடும்.
நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறீர்களா, முட்டாள்தனமாக செயல்படுகிறீர்களா? முட்டாள்தனமாக செயல்பட்டால் அதனுடைய விளைவு எப்படியாச்சும் நீங்கள் அனுபவிச்சா ஆகும். அதுதான் இதில். ஆனால் அதனால் ஜெயிலு இந்த ராஜ்யம் நம்மது, தனியாக நமக்குள்ளே இதுக்குள்ளே நடத்தக்கூடிய அரசாங்கம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதனினும் மோசமான முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே அதுக்குள்ளே யாரும் வர முடியாது. அதுக்காக நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எகென்ஸ்ட் லா எதை வேணாலும் பண்ண முடியுமா? இப்போ இந்த அம்மா டிஐஜி வீட்டிலேருந்து பணம் நகை எதுவுமே காணா போகாமல் இப்போ ஒரு பொய்யான புகார் கொடுக்குறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் காணா போயிருந்துருக்கோம். ஏன்னா அப்போ உண்மையாகவே காணா போயிருக்கோம். சிஜிஎம் என்ன சொல்கிறாரு, அந்த வெள்ளூர் அந்த சிறைச்சாலையை அந்த டிஐஜியினுடைய வீடு வரக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன், பகாயம் போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் செக் பண்ணுறேன், இவங்க காணா போனதாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை, சிஎஸ்ஆர் எதுவும் இல்லை, எந்த பொருளும் காணா போனதாக அந்த டேட்டு ஏப்ரலில் எதுவுமே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறார். அப்படின்னா இவங்க புகார் கொடுக்கல. ஆனால் வித்தவுட் புகார் ஆஃப் த ரெக்கார்டாகவே விசாரித்து இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, சிவகுமார் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு, அதை வாங்கிடுவான் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணால் வாங்கிடலாம் அப்படின்றது. நீங்களாக உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணுறது எகென்ஸ்ட் லா இல்லையா? அதுதான் அந்த இடத்துல தான் தெரியணும் உங்களுக்கு. இந்த இடத்துல அது போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக செஞ்சோம்னா போலீஸ் ஸ்டேஷன் விசாரிப்பாங்க, இவர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுருக்கலாம், அதில் ஏதோ ரெக்கவரி கூட ஆயிருந்திருக்கலாம். ஆனால் இவர்களாகவே அதை தனிமைச் சிறையில் வைக்கிறது, இவர்களாகவே அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணும் பொழுது அது எல்லாம் இப்போ இந்த சிஜிஎம்னுடைய அறிக்கையில் வந்துருச்சு. இப்போ அதனால் அறிக்கையில் வந்ததுனால காணா போகலைன்னு நான் சொல்ல வரல. ஒரு லாஜிக்காக பார்த்தோம்னா இந்த அம்மா காணா போயிருக்கும், உண்மையிலேயே இதாக இருக்கு. இப்போ என்ன ஆச்சு? உங்கள் நகை 4,000 லட்சமோ பொருள் அதனுடைய மதிப்பு சொன்னீங்க, இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம், 10 லட்சமாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு? பொருளுக்கு பொருள் போச்சு, நகை போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ உங்களுக்கு வேலையும் போகுது, இப்போ நாட்டால் விட்டு ரிட்டையர் ஆக போகுது, இப்போ வழக்கிலையும் மாட்டிக்கிட்டீங்க. இதுதான் இதில் நடக்கும். எல்லா ஜெயிலையும் எங்கேயுமே எல்லா இதுலேயும் பயன்படுத்துகிறது தோட்ட வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் வீட்டு வேலைக்கு தான் பயன்படுத்துவாங்க அந்த ஆர்டர்லி பர்பஸுக்கு. நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் இது கட்டாயம் சிக்கல் வரும். ஆனால் நீங்கள் சொல்லவும் முடியாது, நம்ம அந்த பர்டிகுலர் அந்த கன்விக்ட்டு எப்படினாலும் அவனுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு இருக்குங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போயிடுவேன். நான் அந்த தண்டிக்கப்பட்ட அந்த சிறை கைதியை மட்டும் நான் சொல்ல வரல. இந்த பெரிய உயர் அதிகாரிகள்லாம் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் லெவலுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஃப்ரீயாக புழங்க வர்ற அளவுக்கு ஆடலி பயன்படுத்துகிறீங்க இல்லை, எடுத்துருவாங்க. எடுக்க மாட்டாங்களா? நீ அவனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பல நெருக்கடி இருக்கும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் பகுமானம் காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் திறந்து இருக்கும் பர்சு திருடனுக்கு விடக்கூடிய அழைப்பு தான். அதனால் நீங்கள் இவ்வளவு வச்சுருந்தீங்கன்னு வைங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? ஒன்றுமே தெரியாது. ஒரு உயர் அதிகாரிகள் வீட்டில் லஞ்ச பணம் அது இது எல்லாம் வாங்கி வச்சுருந்தா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் ஃப்ரீயாக உள்ளே போய் வரக்கூடிய ஆடலி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், எடுத்துகிட்டு தான் போவாங்க, எடுக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திருடனுக்கு தேல் ஓட்டுனது மாதிரி எனக்கு இவ்வளோ காணா போச்சு அப்படின்றதையும் சொல்ல முடியாது. இப்போ இவங்கிட்ட நீங்கள் அதை இவன் தான் எடுத்தான்றது நல்லா தெரிஞ்சு போய் டார்ச்சர் பண்ணி வாங்கிடுவான் அப்படின்னா இப்போ இந்த அதுக்கு அடுத்த கட்ட சிக்கல்லையும் மாட்டிக்கிடுவீங்க. அதனால் இதெல்லாம் உணர்ந்து கூட ஆடலியை கட் பண்ணிடுங்களேன். அப்படியாச்சும் கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டும், அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் உணர்ந்து தேவையில்லாமல் உங்கள் ஆட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே புழங்கினாங்கன்னா நல்லாயிருக்கு. உங்கள் ஆட்களை உங்களது உறவினர்கள் உங்கள் அந்த நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர்கள் தாண்டி நீங்கள் ஆடலியை எனக்கு பந்தா காமிக்கிறதுக்கு விட்டீங்கன்னா நகை பொருள் பணம் இதெல்லாம் போகும். உங்கள் கௌரவத்திற்கும் வேறு வகையிலெல்லாம் அவன் குறைபாடு ஏற்படும். அதெல்லாம் கட்டாயம் பார்த்துக்குங்க, பல்வேறு வகையிலையும் ஏற்படும். நீங்கள் வெளியவே சொல்லாமல் மூடி மறைக்க வேண்டிய அளவிற்கான பல சிக்கல்கள்லாம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்துக்குங்க. இந்த வகையில் சொல்லணும் போல் இருந்துச்சு, பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பகிர்தலுக்கு உட்படுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது கேள்விகளுக்கான விடையாக சொல்கிறேன். வேறு அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.